சன்னஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் அப்படிங்கும்போது 5/7/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் 11/7/2026 சனிக்கிழமை வரையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, உங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை ஏற்பட போகுது, இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நம்ம ஏற்கனவே போனோட சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 4 ராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்க போகுது. மிகப்பெரிய அற்புதமான, அது எதிர்பார்க்கவே இல்லைங்க, எனக்கு நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு 4 ராசி அன்பர்கள் யார் யார். மீதி உள்ள 8 ராசியில் ஒரு 3 ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போன ஒரு செயல்பாடுகள் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. ஓகேவா? இதில் இன்னும் ஒரு 4 ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக, அவசரப்படாமல் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செய்யணும். செய்யும்பொழுது எச்சரிக்கை தேவை. அதாவது சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்து பண்ணலாம். ஒரே ஒரு ராசி மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் இனிமையான வாரங்களாக கிரகங்கள் கொடுக்க போது, யார் யாருக்கு கொடுக்க போகுதுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் எடுக்க போவீங்க. அதாவது எப்படி சொல்கிறாந்தா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன காரியங்கள் இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு என்ன பண்ண போகுது, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளில் உள்ள செயல்பாடுகளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பங்கு இந்த வாரத்தில் இருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக தனிமையில் கொடுமையில் போராடி புரிஞ்சிக்கிறவே இல்லை உறவுகள் அப்படின்லாம் ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிராளியாக இருந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்கள் மனசில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பங்கு இந்த வாரம் உங்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதேபோல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற யோசனையில் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வுகள் உங்களுக்கு உறுதியாக இந்த வாரம் கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். சரியாயிருன்னு கூட சொல்லிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, சார் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கேன் சார், எங்கே போய் பார்த்தாலும் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது, நான் இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே போகிறேன்னு மாற்றி போயிருக்கேன், ஸோ இது எனக்கு சரியாயிருமா, எனக்கு என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்தாலும் ஸோ அந்த நிலை மாறி சரியான மருத்துவரை நாடி அதன் மூலமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமாக கொடுக்குது. பண வரவுகள் இந்த வட்டம் உங்களுக்கு உறுதியாக காசு துட்டு பணம் மணி அப்படிங்கிற ஒரு யோகத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன், அதாவது 12 ராசியில் ஒரே ஒரு ராசி ரொம்ப ஜாக்பாட் அடிக்க போகுது. மிகப்பெரிய அற்புதம், நினைச்ச காரியம்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வாரம் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அற்புதங்கள் நிறைவேற போது, மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக சிறப்பாக கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல், உங்களுடைய நட்பு மூலமாக
அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, அதிகமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போது. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. உண்மையிலே ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத வரவுகள் என்ற ஒரு செயல்பாடு, ஒரு மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் அற்புதமாக கொடுக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அல்லது உங்கள் வீட்டிலேயே ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்துது. காதலில் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம், வீட்டில் நிறைய ஒத்துக்கிற மாட்டேங்காங்க, என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற நிலையில் இருந்தீங்கன்னா அந்த நிலை மாறும். அல்லது உங்களுக்குமே உங்களுடைய காதலுக்கும், அதாவது நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ உங்களுடைய காதலனோ அல்லது காதலிக்கோ உங்களுக்கும் ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது. உண்மையிலேயே ஒரு உண்மையான காதல் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுடைய உண்மையான அன்புக்கு, உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மேலே உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு அக்கறை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருக்க போது. அதேபோல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்படும், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலை சூப்பராக இருக்குது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக, அப்பா மூலமாக அல்லது அப்பா வழி உறவுகள் மூலமாக நீங்கள் ஒரு மகிழ்ச்சிகளை அதிகமாக அடைய போகிறீங்க. அப்பா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, எப்போ போய் பேசலாம், நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்முடைய பங்காளியை ஒத்துக்கிற மாட்டேங்காங்களே, அவங்க எப்போ போய் புரிய வைக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா உறுதியாக என்ன பண்ணலாம், இந்த வாரத்தில் போய் பேசி பார்க்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமே சின்ன சின்ன விவாதங்கள் ஓடி இருக்குனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வாரம் போய் பேசுனீங்கன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க. அப்போ நீங்கள் யார் மேலேனா அதிக அன்பு வச்சிங்களோ, யாருக்கிட்ட அன்பை எதிர்பார்க்கிங்களோ அந்த அன்பு வச்ச இடத்துலேருந்து அன்பு கிடைக்கும். அதே போல் அன்பு எதிர்பார்க்குற இடத்துலேருந்தும் முழுமையான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதாவது என்ன சொல்லணும்னா, பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை விட மன மகிழ்ச்சியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது உண்மை. மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே உங்களுடைய குடும்ப உறவுகளுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே ஒரே விஷயத்தை 2 முறை யோசித்து முடிவெடுப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துருவீங்க, திரும்பியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுவீங்கன்னா, திரும்பி ஒரு தடவை இது சரியா, இதை செய்யலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். 2வது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடை செயல்படுத்த போதுங்கிறத பார்க்கும். அதேபோல் கணவன் மனைவி இருவரும் பேசாமல் இருந்த கணவன் மனைவி கூட இந்த வாரத்தில் என்ன பண்ணுவீங்க, பேசி கலந்து என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதாவது உங்களுடைய உறவு மீண்டும் நீடிப்பதற்கு, ஒரு இனிமையாவதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் என்ன பண்ண போகுது, சூப்பராக இருக்க போகுது. உற்சாகங்கள் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக எதையும் செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த வாரம் தொடக்கத்துலேருந்தே எந்த விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் வேகம் விவேகம் அப்படிங்கிற செயல்பாடில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே உங்களுக்கு இருக்குது. அதே போல் வேலைகளில் உள்ள தடுமாற்றம், உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம், வேலையில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்பட்டு வேலை நிமித்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பெலாம் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குது. நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாத விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த தூசி தட்டி பலபடியும் என்னென்னு செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் நீங்கள் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை அற்புதமாக நிறைவேற்றி உங்களுடைய
குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்று மிக வெற்றியாளராக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் சிறப்பான செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஓகேவா? கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலைமைகளும் நல்ல விதமான வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை மதியம் வரையும் கொஞ்சம் நிதானம் தேவை. திங்கட்கிழமை வரையும் மதியம் வரையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல், யாராவது உங்களை அவசரப்படுத்தினாலும் அந்த வலையில் சிக்கிக்கிறாமல் என்ன பண்ணணும், கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். திங்கக்கிழமைக்கு மேலே செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். அப்போ 7 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணலாம், இந்த ஒரு 2 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. 5 நாள் அற்புதமாக இருக்குது. நிறைய விஷயங்களில் அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்து வச்ச பாக்கி அப்படிம்போம்ல, ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தாங்க காசு வர மாட்டேங்கிங்க, அந்த பணம் வரும். வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த ரிப்பேர்ஸ் என்ன ஆகும், சரியாகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் நல்லா இருக்குது. உங்களை வேண்டான்னு பகைத்து கொண்டு போன உறவு உங்களை தேடி பேசுவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. யாருக்காக பிரச்சனைனா போய் என்ன பிரச்சனை போய் எட்டி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, என்ன பிரச்சனை போய் ஹெல்ப் பண்ண ஓடுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மனசு கேட்காம என்ன பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுறீங்கள. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் எக்காரணத்தை கொண்டும் விவாதங்கள் தொடர வேண்டாம், புரிய வைக்க முயற்சிக்க வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் உங்களை காயப்படுத்தியிருந்தாலோ அல்லது ஏதாவது அழுத்தத்தை கொடுத்தாலோ என்ன பண்ணுவாங்க, அதை மறந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே சாரி கேட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட பேசுவாங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. அப்போ 2 நாள் அமைதியாக இருந்துட்டு 5 நாள் அற்புதமாக இருக்க போகுது. 2 நாள் அவசரப்பட்டுட்டா 5 நாளும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன வலியை மன வேதனையை கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனம். பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களில் பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்தளவு செவ்வாய்க்கிழமைக்கு மேலே தான் எதுவுமே செய்யணும். நீங்கள் யாருக்காச்சும் பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, யார்கிட்டையா நீங்கள் பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஸோ செவ்வாய்க்கிழமை வரையும் புதிய விஷயங்களை தொடங்குவதை கொஞ்சம் பார்த்து தொடங்க வேண்டும். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஞாயிறு திங்கள் 2 நாளும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருப்பதுனால நிதானமாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை, வேலை சார்ந்த விஷயங்களில் உள்ள பெரிய முன்னேற்றங்களை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்க போது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறனால இந்த வாரத்தில் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க கற்பசாமி கோயிலில் போய் மனசார ஞாயிறும் திங்களும் 2 நாளும் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய செயல்பாடை தொடங்குங்க. உறுதியாக வெற்றி உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீடு சிறப்பாக வெற்றிகரமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பழைய பாக்கிகள், ரொம்ப நாளாக கொடுத்து வச்சேன் சார், கொடுக்கவே மாட்டேங்கான், ரொம்ப போராடிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிறு திங்கக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்கள் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமை மதியத்துக்கு மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. திங்கள் மதியம் செவ்வாய் புதன் இந்த ஒரு புதன்கிழமை வரையும்
அந்த 2.5 நாள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. யாராச்சும் உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பணியில், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிறீங்கன்னா, ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டா அந்த விஷயங்களில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள கண்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எதுவும் யோசிக்காமல் அவங்கள்ட்ட எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிரு. ஏன்னா உங்களுக்கு கோவம் பட்டுன்னு கண்ணில் காட்டி கொடுத்துரும். அப்போ நீங்கள் கோவத்தை காட்டிட்டீங்கன்னா மீதி இருக்கிற நாட்களில் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அவசரமே போட வேண்டாம். ஏதாவது புதிய ஆஃபர் தரேன், புதிய விஷயம் தரேன் ஆன்லைனில். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஏற்றங்களும் உண்டு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றமும் ஏற்படுது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் வரக்கூடிய விஷயங்களை முழுசாக நம்பி எந்த விஷயத்தையும் ஏமாற வேண்டாம். ஓகே, கிட்டத்தட்ட என்னை பொறுத்த புதன்கிழமை வரையும், திங்கக்கிழமை நைட் மதியத்திலிருந்து புதன்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. உங்களுடைய உறவுகள்கிட்ட தேவையில்லாத விவாதம் வேண்டாம். ஏன்னா ராசியிலே ஏற்கனவே கேதுபவன் உட்கார்ந்துருக்கார். ஓகேவா? அப்போ உங்கள் உறவுகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் ஏதேனும் வர்ற மாதிரி, அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. புதன்கிழமைக்கு மேலே வியாழக்கிழமையிலேருந்து நிறைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. அதாவது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு சிறந்த வாரமாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை சார், எனக்கு இந்த பணம் எப்படி கிடச்சிச்சுன்னு தெரியல, என்னுடைய உழைப்பு இப்போ வீண் போல அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்தின் தன்மை சூப்பராக இருக்குது. சரியா? அதனால் கரெக்டாக பயன்படுத்துங்க. சந்திராஷ்டமும் உங்களுக்கு இந்த 2.5 நாள் இருக்கனால அந்த 2.5 நாளும் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் சொல்லலை, பண்ணுங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. அதேபோல் எதையும் நம்பி முழுசாக ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஓகேவா? விநாயகர் வழிபாடு காலையில் எழுந்திரிச்சு விநாயகர் போய் பார்த்துருங்க. பார்த்து அவரை மனசார வழிபாடு செஞ்சுட்டு இந்த நாள் உங்கள் கையில் ஒப்படைக்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கேது ராசியில் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்தினாலும் முன்னேற்றங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் என்ற வாய்ப்புகளை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திச்சு அதுக்கப்புறம் போராட வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும். சரியா? எச்சரிக்கையாக இருந்தால் ஏமாற்றம் இல்லாத வாரம் இந்த வாரம். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே பிள்ளைகளால் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், ஏற்கனவே குழந்தைகள் மூலமாக மன அழுத்தங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக அந்த மன அழுத்தங்கள் விலகி குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு செயல்பாடு ஏற்பட போது. திடீர்னு ஒரு புதுமையான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தலாம்னு நினைப்பீங்க. அந்த செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து என்னை பொறுத்த வியாழக்கிழமை வரையும் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும், அதாவது புதன்கிழமை நைட்டு வரையும் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பொருளாதாரம், மன மகிழ்ச்சி, பாராட்டுகள், அங்கீகாரங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க போது. உங்களுடைய அலுவலகத்தில் இவ்வளவு நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர்களுடைய சூழ்ச்சி, அது தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ யாருனாலும் இருக்கட்டுமே, ஸோ அவர்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்க போகிறீங்க. உறுதியாக உங்களுடைய அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக, உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதேபோல் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் கைகூட போது உங்களுக்கான வரன் உங்களை தேடி வரும். உங்களுடைய ஊர் பக்கத்தில் இருக்கலாம்,
அல்லது உங்கள் தெருவிலே இருக்கலாம். ஸோ இப்படி ஏதாச்சும் நியரஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, உங்களுக்கு திருமண நிகழ்ச்சியை ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. வியாழக்கிழமைக்கு இருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரையும், சரியா, மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை மதியம் வரையும் என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், கொஞ்சம் நிதானமாக இருக்கும், அவசரப்படக்கூடாது. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வியாழக்கிழமையிலேருந்தே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதாவது புதன்கிழமை நைட்டு நள்ளிரவுலேருந்தே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் அந்த சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகிறதுனால மேக்ஸிமம் கொஞ்சம் வாரத்தின் இறுதியில் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் மிக நிதானமாக கையாண்டிங்கன்னா, மிக நிதானமாக செயல்படுத்தினீங்கன்னா பிரச்சனைகள் உங்களை வந்து டச் பண்ணாமல், பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம். அதே இது அந்த இந்த வாரத்துடைய கடைசி பகுதியில் போயிட்டு நான் வேகமாக செஞ்சிருவேன், என்னால் முடியும், எனக்குள்ளே தன்னம்பிக்கை இருக்குது, ஸோ அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சப்பட்டு ஏதாவது விஷயங்களை போய் தலையிட்டுட்டீங்கன்னா, மற்றவங்க பிரச்சனைக்கு முன்னாடி போய் நின்றுட்டிங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சும்மா போன உங்கள் மேலே பழி போட்டுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சீங்கன்னா உறுதியாக இந்த வாரம் ஒரு பொக்கிஷத்தின் அற்புதமான வாரமாக, இந்த வாரம் பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது. ஸோ இப்போ இந்த வலிமை தன்மையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு மிக மகிழ்ச்சி அடைய உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மன் வழிபாடு போய் பண்ணிங்கன்னா போதும். சந்திராஷ்டமம் உங்களை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாமல், மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காம, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு வாரமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த வாரத்தில் தன வரவுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. கிரக நிலைகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மதியம் வரையும் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட எங்கேருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த இடத்துலையே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. தேவையில்லாத வீண் செலவுகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு படிப்படியாக டோட்டலாக உங்களை விட்டு போகுது. அதாவதுன்னா வருமானத்துக்கு மேலே செலவு செஞ்சுக்கிருந்தீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வருமானம் அதிகரிக்க போது, செலவுகள் குறைய போது, சேமிப்புக்காக உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக கிரக நிலையில் நல்ல மாற்றம் உண்டு. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகங்கள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதனால் பழைய கடன் அடைய மாட்டீங்க, கடன் பிரச்சனை பெரிய சிக்கலாக இருக்கே அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நிலைமையை மாற்றிக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. அதே போல் இன்னொரு விஷயம், உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், நட்புகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் எல்லாமே சரியாகி எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக, ஒரு என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சிகள் நிறைந்த பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இரண்டும் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பர் மார்க் எடுப்பாங்க. நம்முடைய துலாம் ராசி மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும், ஆனால் மதிப்பெண் ஹையஸ்ட் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கூர்ந்து கவனித்தல் அப்படிங்கிற செயல்பாடு உங்களுக்கு எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து மதிப்பெண் அதிக பெற்று எந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று முதன்மையான மாணவ செல்வங்களாக முதன்மையான நபர்களாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதே போல்
வெள்ளிக்கிழமைக்கு மேலே சனிக்கிழமை வரையும் 3ஆம் நபர்களுடைய தலையீடு உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், ஸோ அந்த பார்ட்னர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வந்துச்சுனாலே நீங்கள் உட்காந்து பொறுமையாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனை சாதகமாக முடிச்சிடலாம். அதே இது உங்களுடைய பிரச்சனைக்கு 3ஆம் நபர்கள்ட்ட போய் தீர்வு காணலாம், அவங்கள்ட்ட போய் சொல்லலாம், அவங்கள்ட்ட போய் பேசலாம் நீங்கள் நினச்சிட்டாலே அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆக போகிறீங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்போ உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் வந்துச்சு அப்படின்னா எக்காந்த கொண்டும் மற்றவர்களிடம் சொல்லாமல் நீங்கள் டைரெக்டாக உங்கள் பார்ட்னருக்கே ஃபோன் அடித்து பேசிடுங்க, அல்லது பார்ட்னரை கூட்டு வச்சு பேசிடுங்க, இல்லை நீங்களே போய் பேசிடுங்க. அப்படி பேசும்போது பிரச்சனைகள் சுமூகமாக மாறி பிரச்சனை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான வாரமாக உங்களால் இயக்க முடியும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியத்துலேருந்து சனிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்சிமம் இந்த வாரத்தோட இறுதி பகுதியில் அடி இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கு. புதுசாக ஒரு விஷயத்தை உங்களை கொடுத்து லாக் பண்ண நினச்சாங்கன்னா மாட்டிக்கிறாதீங்க. அன்புங்கிற ஒரு போர்வையை போற்றி உங்களை ஏமாற்றங்கிற ஒரு பெரிய பாயை விரிச்சிருவாங்க. ஸோ நிதானமாக கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களாய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வாரமாக, எவ்வளவோ போராடி எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லா விதமான பிரச்சனையும் எதிர்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் உறுதியாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களும் மிகப்பெரிய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். உங்களுடைய மனசில் ஒரு உற்சாகம் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். அப்படியே சோர்ந்திருந்த நிலையில் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம், உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக அற்புதமாக கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்குது. இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. புதிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க, புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சிக்கல்கள், நிறைய மன அழுத்தங்கள், நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய அக்கறையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே அதிகமான அன்பு காட்டுவாங்க. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய சிக்கலை சந்திக்கக்கூடிய ராசியில் ஒரு 5 ராசி எப்பொழுதுமே சொல்லுவோம். அதில் நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடமோ முதலிடமாங்கிற போட்டி போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாக வம்பு தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த வாரத்தில் அன்பு அந்த சைட்லேருந்து கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக வம்பு கிடைச்ச இடத்துல அன்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அன்புக்காக பல தியாகம் செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு உங்களுக்கு தியாகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அம்மா மகன் உறவு, அம்மா மகள் உறவு அப்படிங்கிற பந்தம் எவ்வளவோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் இந்த வட்டம் உங்களுடைய இருவருடைய செயல்பாடுகள் அப்படியே என்னுடைய அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எங்கள் அம்மா என்னை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகம் வலிமையாக உங்களுக்கு கொடுக்குது. எதிர்பார்த்த அத்தனை விதமான நன்மைகளும் வார தொடக்கத்திலேருந்தே சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஓகேவா? அப்போ என்ன வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் வருதோ அதை உங்கள் உள்மனது சரி என்று சொன்னால் அதை தவிர்க்காமல் யார்கிட்டையும் ஐடியா கேட்காமல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி உண்டு. மற்றவங்க ஐடியாவுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டிங்கன்னா தான் என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாமல் ஒரு சிக்கலை சந்திச்சிருவீங்க. அப்போ நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி
நல்ல வாரம் பிறந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சரியான முறையில் பயன்படுத்துங்க. சிறப்படையக்கூடிய சிரமமில்லாத அற்புதமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் நிறைவேறாமல் இருக்கிறது என்று எதையெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். உங்களை சுற்றி உள்ள நபர்கள் எந்த அளவுக்கு அழுத்தத்தையும் போராட்டத்தையும் கொடுத்தாங்களோ அந்த அழுத்தம் போராட்டத்திலிருந்து வெளியே வந்து நீங்கள் ராஜாவாக, நீங்கள் ராணியாக, நீங்கள் உங்களுடைய செயல்பாடை மனதார செயல்படுத்த போகிறீங்க. தன வரவுகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி வரப்போகுது, எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற, உங்களுடைய மதிப்புக்கேற்ற பொருளாதாரம் உறுதியாக கிடைக்கும். அதே போல் வேலையில் பல பிரச்சனைகள், பல மன அழுத்தங்கள், பல போராட்டங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் விலகி உறுதியாக உங்களுடைய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு உங்கள் வேலையில் உள்ள போராட்டம் வெளியே வந்து உங்களுடைய அதனால் கடின உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் உறுதியாக கிரக ரீதியாக கிடைக்க போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியும். உங்களை பிரிந்த உறவுகள், உங்களை விட்டு ஜஸ்ட்டு விலகிறது இல்லை ரொம்ப லாங் விலகின உறவுகள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுடைய அன்பை மீண்டும் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலைமை தற்போது கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அன்பாக, பண்பாக, பாசமாக, ரொம்ப அக்கறையாக இருந்த உறவுகள் ஏமாற்றிட்டு போச்சே, அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடம் கொடுக்க முடியாதா, அவங்களுக்கெல்லாம் சரியான நம்ம ஒரு விடை கொடுக்க முடியாதாங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறாமல், உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கிறாமல் போன உறவுக்கு சரியான பாடத்தை கொடுத்து அவர்கள் மீண்டும் உங்களிடம் சேர வேண்டும், உங்கள் கூட வாழ வேண்டும்னு அவங்க மனசில் ஒரு இண்டிஷன் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது. உங்கள் குழந்தைகள் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னாலஜி நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு அவங்க அப்டேட் பண்ணி ஒரு திறமையான குழந்தைகள் என்று பேர் வாங்கும் புகழும் உங்களுக்கு வாங்கி தந்து ஒரு மதிப்பும் வாங்கி கொடுத்து என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா சந்தோஷமாக இருக்காங்கன்னு உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய செயல்பாடு மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு நிரூபித்து காட்ட போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல மகிழ்ச்சிகளும் அற்புதமான செயல்பாடுகளும் நிறைவேறாத ஆசைகள், நல்ல விதமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா அதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷங்களை, நிம்மதியான தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் குடும்ப உறவுகளுடன் ஒரு ஒற்றுமை ஏற்படும். அக்கா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படின்னு எந்த உறவு உங்களை நிராகரித்தாங்களோ, எந்த உறவு உங்களை காயப்படுத்துச்சோ அந்த உறவு தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள் மேலே அக்கறை காட்டி உங்களுக்காக நிறைய விஷயங்களில் தன்னை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் அமோகமாக இருக்கும். இவனால் நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சிங்க, இந்த வாரம் உங்களுக்காக உழைக்க போகிறீங்க. உங்களுடைய உழைப்போட அங்கீகாரத்தை பார்த்து 10 பேர் இல்லை பல 100 பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம்,
மனதார செஞ்சேன், மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் சிறப்பான விஷயங்களை செய்து முடித்து மதிப்பான விஷயங்களை மற்றவர்களிடம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் கிரக ரீதியாக இருக்க போது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது. அதுபோல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய தருணம். புதிய காதல் வரும், புதிய அன்பு கிடைக்கும், புதிய பாசம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அக்கறையான வாழ்க்கையாக இந்த வாரத்தை நீங்களே உணர போகிறீங்க. அதுபோல் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஒரு சூப்பராக இருக்க போகுது. ஒன்று தங்க நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா தங்க நகையை மீட்பீங்க, அல்லது தங்க நகை வாங்கன்னு ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசு அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு வாங்கி அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போது. அதேபோல் வேலையில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே உறுதியாக என்ன போகுது, சரியாகி உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் பொருளாதாரத்தில் வெற்றியும் தேவையில்லாத பிரச்சனை வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய முன்னேற்றமான, மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சிறப்பான, சிரமம் இல்லாத, போராட்டம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத, இன்பங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய இணைவு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து செயல்படுவதனால உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சிறப்பான ஒரு வாரம். துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் மனசில் வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக வச்சு எவ்வளவோ போராடி பார்த்தீங்க, எவ்வளவோ அன்புக்காண்டி அன்புக்காக எல்லா விதமான ஒரு என்ன சொல்கிறேன்னா ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. அன்பு மட்டுமே உண்மையை நம்பி உங்களை நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க. அப்போ என் அன்பை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா, என் அக்கறையை கேர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற நிலைமையில் தான் நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க. ஸோ அந்த யோசனை இனிமேல் தேவையில்லை. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய பார்ட்னர் புரிந்து உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்காக ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு லாங் ட்ரைவோ அல்லது பக்கத்துலேயோ உங்களுடைய பிடிச்ச இடங்களுக்கு, உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு உங்களை கூட்டு போய் அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க, உங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க, செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத கிரக ரீதியாக எடுத்துக்கலாம். அதில் கும்பராசி என்பர்களை யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்களோ உங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு வருத்தப்படுற உங்களுடைய வருத்தங்கள் சரியாக போகுது. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ கணவன் மனைவியும் என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போய் அந்த என்ன சொல்கிறோம் உண்மையான ரியாலிட்டி அன்பை நீங்கள் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அதே போல் அந்யோன்யமாக இருக்கணும். உறுதியாக இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வாரத்தில் அற்புதமாக கிடைக்க போது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்க போது. உங்களை புரிந்து கொள்ளாத குழந்தைகளாக இருந்தாலும் உங்கள் மீது அக்கறை,
உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய நிலைமை, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் உறுதுணையாக பயணிக்கக்கூடிய அளவு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்கனால இந்த வாரம் ஒரு இனிமையான வாரமாக நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிரகம் வலிமை கொடுக்கிறது. மீன ராசி அன்பர்களுக்கு, மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு பல சூழ்ச்சிகளும் பல திட்டங்களும் தீட்டி உங்களை காயப்படுத்தினாங்களோ அத்தனை விதமான நபர்களுடைய மூஞ்சில் கரிய பூசக்கூடிய தருணம். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளோ நாட்களாக மனதில் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஒரே போராட்டமாக இருக்கே அப்படிங்கிற நிலையில் இருந்த உங்களுடைய மனநிலை மாறி நடந்துச்சு, கிடச்சிச்சு, வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான வாரமாக கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. அதே போல் சில மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய ஜாக்பாட். நினச்சதை நினச்ச மாதிரி நான் பிடிச்சிட்டேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வண்டி வாகனங்கள் ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு வாங்கக்கூடிய யோகத்தை கிரக ரீதியாக என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய முழு சிந்தனை மூலமாக நீங்கள் செயல்படுத்த போகிறீங்கிறது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய முயற்சியில் பல தடை இருந்திருக்கலாம். அந்த தடைகள்லாம் இப்போ என்ன பண்ண போகுது, தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நிறைய நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சிரமம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நிறைய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அடையக்கூடிய வாரமாக கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் வரன் தேடிக்கிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை எப்படா கிடைக்கும், எங்கேருந்து தான் வரப்போகுது அப்படின்னு யோசித்துக்கிருக்கீங்கன்னா, உங்களுடைய மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை உங்களை தேடி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாரம். நீங்கள் மேட்ரிமோனியில் பஞ்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமாக பார்த்துருக்கலாம், அல்லது உங்கள் ஊரில் உள்ள மீடியேட்டர்கள் மூலமாக பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் தேடினீங்க இத்தனை நாளாக, பல டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்க. ஆனால் உங்களுக்கு அது மேட்சிங் அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் டீட்டெயில்ஸை, உங்களுடைய கம்யூனிகேஷனை தேடி உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கை அமையப்போகுது. இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற மீனராசி அன்பர்களாகிய யாரேனும் வீடியோ பார்க்குறீங்கன்னா, இரண்டாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான்னு கேள்விக்குறி வைக்கிங்கன்னா, உறுதியாக இரண்டாவது திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது. அதாவது சின்ன சின்ன சந்தோஷத்திலிருந்து பெரிய சந்தோஷம் வரையும் அதிகமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். ஜாக்பாட் பொருளாதார ரீதியாக உண்டு, மகிழ்ச்சி ரீதியாக உண்டு, எண்ணங்கள் எல்லாம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பும் உறுதியாக உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை. நேர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வார பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கப்படுகின்ற செயல்பாடு. ஸோ அப்படி பார்க்கும்போது கும்ப ராசியில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்று பார்க்குறோம். கிட்டத்தட்ட நம்ம ரிஷப ராசியில் அவருடைய பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பாருங்கிறது உறுதி. ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கக்கூடிய மாற்றமாக முன்னேற்றமாக இருக்குங்கிறது உண்மை. இது ஒரு 20-30% பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகமே என்ன பண்ணும், இதை ஆளுமை கொள்ளும், இதை வெல்கம் பண்ணும், இதை விரட்டி அடிக்குங்கிறது உண்மை. அப்போ சுய ஜாதகத்தில் கிரகநிலை சூப்பராக இருந்தால் இது அப்படியே அற்புதங்களை கொடுக்கும், அப்படியே அற்புதங்கள் கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக கிரகநிலை தசாபுதிகள் ஏதேனும் சின்ன சின்ன பாதிப்புகளோ அல்லது பெரிய பாதிப்புகள் இருந்தால் இது என்ன பண்ணும், சின்னதாக பூஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான்.
சரியா? அப்போ முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு முன்பதிவு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுக்கான, அதாவது உங்களுடைய கேள்விக்கான அத்தனை விதமான விடைகளும் வாய்ப்புகளும் தெளிவாக சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், மேலும் மேலும் ஆதரவு கொடுத்தவரும் நம்மளுடைய சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.